மண்ணை மூடி வைக்கணும். நம்ம எப்படி சட்டை போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி மண்ணை முதல் மூடி வைக்கணும். அப்போ தான் நுண்ணுயிர் மண்புழு உயிர் வாழ முடியும். நீங்கள் இப்போ உள்ளே வந்து பாருங்கள், இது எவ்வளவு அப்படியே ஸ்பாஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். மரம் வெட்டுறதுங்கிறத விட எவ்வளோ மக்கு விழுந்துக்குதுன்னு பாருங்க. ஒரு இலைகள் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு 50 to 100 கிலோ இலைகள் விழுது. அதெல்லாம் இங்கே இருக்கிற சத்துக்களை எடுத்து வளர்ந்தது. அந்த சத்து மறுபடியும் பூமிக்கே கிடைக்குது. 85% பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிற பூச்சிகள், 15% தான் கெட்டது செய்கிற பூச்சிகள். இது என்ன சார், இது கூடார மாதிரி போட்டிருக்கீங்க? இது சோலார் ட்ரையருங்க. மெயினாக முட்டை உற்பத்தி பண்ணுறோம். முட்டை ஒரு 20-30 முட்டை டெய்லி உற்பத்தி பண்ணும்போது 15 ரூபாய்ன்னு கொடுக்குற ஒரு 300-400 ரூபா ஒரு பொம்பளை ஆளுக்கு கூலி கொடுக்கலாம். ஒரு 2 ஆடு விற்றோம்னா ஒரு 24,000 ரூபா, ஒரு 12,000 கிடைக்குது. ஒரு சின்ன வெள்ளை ஆடு விற்றோம்னா ஒரு 24,000 2 பேர்த்துக்கு கூலி கொடுக்கலாம். உள்ளே போனீங்க காடு மாதிரி இருக்குதா, 8 கால் பூச்சி அங்கங்கே உள்ளே இருக்கும். உள்ளே போனோம்னா அந்த கூடு கட்டியிருக்கு, 8 கால் பூச்சி அங்கங்கே கூடு கட்டியிருக்கு. நீங்கள் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை பறந்து வரும். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸ்ல இருக்கிறோம். இது வந்து கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டாரம் ஜக்கார்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல முழுக்க இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்பத்குமார் அவரை தான் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சம்பத்குமார். வணக்கம் சார். உங்க ஃபார்ம்ல என்ட்ரான உடனே வரவேற்பதற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு வரவேற்பு. எல்லாமே ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, என்னமோ பண்ணிருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம இழந்த விஷயங்களை மீட்டு கொண்டு வர்றோம். நிறையா அதெல்லாம் வருங்காலத்தில் பார்க்குறக்கே இல்லாமல் போயிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் நிறைய பேர் இப்போ அதுக்கு வர்றாங்க. ரொம்ப நன்றிங்க இங்கே வந்ததுக்கு. இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆடை வந்து வளர்க்குறத பார்த்துருப்போம். இதுக்கு நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு டென்ட் போட்டு அதுக்கு ஒரு கொட்டாயெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இது இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம வந்து ஆடு, மாடு, கோழி எல்லாமே வச்சுருக்கிறோம். ஆடு வந்து பரன்மேல் ஆடு வச்சுருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆட்கள் பற்றாக்குறை, மேய்ச்சலுக்கான நிலங்கள் கிடையாது, கொண்டு போய் மேய்ச்சிட்டு வர்றதுக்கு எல்லாமே. ஸோ அதுக்காக வந்து ஒரு பரன் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஆள் இல்லாமல் தீவனம் போட்டால் போதும், அந்த கோமை மாட்டு புழுக்கையாட்டு எல்லாம் கீழே விழுந்துடும். நம்ம பராமரிக்கிறது எழுதி மற்ற தென்னந்தோப்பில் எல்லாத்துலேயும் வருமானம் இருந்தாலும் நம்ம ஆடு மாதம் ஒரு 2 ஆடு அந்த மாதிரி விற்பனை பண்ணுறோம். இதில் செம்மறி ஆடு வச்சுருக்குறேங்க. செம்மறி ஆடு அந்த மாதிரி தான் பக்ரீத்து, ரம்ஜான் அந்த மாதிரி சீசனுக்கான சேல்ஸுங்க. அது போக மந்த்லி ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி வெறும் கிடாய் மட்டும் வச்சு வளர்த்துறோம். ஒரு 2 ஆடு விற்றோம்னா ஒரு 24,000 ரூபா, ஒரு 12,000 கிடைக்குது. ஒரு சின்ன வெள்ளை ஆடு விற்றோம்னா ஒரு 24,000 2 பேர்த்துக்கு கூலி கொடுக்கலாம். ஏன்னா இந்த பொள்ளாச்சி பகுதி அப்படின்னால எல்லாமே ஓவராலாக தோப்பு அப்படின்னு ஒரே கான்செப்டில் தான் இருப்பாங்க, ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இதெல்லாமே சேர்ந்து ஒரு இதுக்கு பேர் என்ன, ஒருங்கிணைந்த பண்ணை. இது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? நம்ம பகுதி விவசாயிகளுக்கு இங்கே என்னென்னா தென்னை அதுனா வேலை இல்லை, ஆள் தேவையில்லை, ஜாலியாக 45 நாளுக்கு ஒருக்கா வெட்டுனா பணம் வந்துடு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நிறைய பிரச்சனை வந்துடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு தண்ணி விட்டுறணும். ஒரு 200 லிட்டர் பாத்தி ஒன்று கட்டி அதை நிறச்சி தண்ணி விட்டு ஒரு வருஷத்தில் ஒரு 3 டைம் உழவு ஓட்டி ஒரு கோழி எருவு போட்டு, மாட்டு எருவு போட்டு, டிஏபி போட்டு, யூரியா போட்டு, பில்லுன்னு வந்துச்சுன்னா களைக்கொல்லி அடித்து 2 மாதத்துக்கு ஒருக்கா வேரில் மருந்து கட்டி இப்படி ஒரு ஆடம்பரமான தென்னைக்கு வாழ்ந்து பழகிட்டோம். சார் இப்போ அதெல்லாம் செய்யணுங்கிறீங்களா, செய்யக்கூடாதுங்கிறீங்களா? செய்ய வேண்டியது இல்லைங்கிறோம். விவசாயத்தை தொழிலாக பாருங்கிறோம். நீங்கள் அப்படியெல்லாம் எங்கள் அப்பா பண்ணார். ஏன் நாங்கள் இதுக்கு மாறணும்னா ஒரே வருஷம்தான் கணக்கு எழுதி வச்சேன். கணக்கு எழுதி வச்சதில் தெரிஞ்சு போச்சு, இது நம்ம பண்ண செலவு அத்தனையுமே வந்து பெரிய கார்பரேட்டுக்காக செலவு பண்ணிக்கிற முடியாது, நான் என்னுடைய வாழ்க்கைக்காக செலவு பண்ணல. ஏன்னா உரம், பூச்சி மருந்து இதுகளுக்காக மட்டுமே 30-40% நம்ம உற்பத்தியில் எடுத்துக்கிறாங்க. மீதி 30-40% கூலியாக போயிடுது. 20% தான் ஒரு விவசாயிக்கு லாபம். அந்த லாபமாக கிடைக்குது. அந்த 20%ம் மழையோ புயலோ வறட்சியோ போர்வோட ஏதாவது ஒரு முதலீடு பண்ணும்போது நஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தோப்பு வச்சு என்ன, ஒரு மிடில் கிளாஸ் ஒரு தோப்பு வச்சுக்கிறவங்க மீறி போனால் ஒரு வீடு கட்டலாம், ஒரு பையனை படிக்க வைக்கலாம், மீறி ஒரு ஆல்டோ காரை தாண்ட முடியாது. நானும் தான் ஆல்டோ காரை வச்சுருக்கேன். நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை அக்ரி பிஸ்னஸாக பார்க்குறோம். கல்ச்சர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்ச்சர் வச்செல்லாம் இனி வந்து நம்ம விவசாயம் குலைக்க முடியாது. நீங்கள் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னாத்த நம்மளும் விவசாயம் பண்ண முடியும், அடுத்த தலைமுறையும் விவசாயத்துக்கு கொண்டு வர முடியும். நான் வந்து நாட்டை காப்பாற்றுறேன், கல்ச்சர் நான் எல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன், இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு இந்த சமுதாயத்துக்கு நேரம் கிடையாது, பொறுமையும் கிடையாது.
எல்லாமே காங்கேயம் மாடு தான் வச்சுருக்குறோம். இந்த வெட்டுக்கு போன மாடுகளை இந்த மாதிரி காப்பாற்றி கொண்டாந்து இங்கே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாடுகள் வச்சுருக்குறோம். கவு ஹாஸ்டல் இது, கோசாலை கிடையாது. கோசாலை கொண்டு போய் விட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. அவங்க இறப்பு வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க. அது அவங்களோட இது வந்து ஹாஸ்டல். நம்ம எப்படி குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் காலேஜில் ஹாஸ்டலில் விட்றோம், விட்டுட்டு ஃபீஸ் கட்டிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் வந்து கூப்பிட்டு போய்க்கலாம். இந்த ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்றதுக்கு உங்களுக்கு எதாவது ஃபீஸ் கொடுக்கணுமா? ஒரு சிலர் வைக்கோல் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு சிலருக்கு நாங்கள் ஃபீஸு ஒரு ஏன்னா இன்றைக்கி ஒரு மாடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி 100 ரூபா ஆயிடுங்க, குறைஞ்சபட்சம் 100 ரூபா ஆயிடும். இப்போ மாதம் ஒரு 3000 ரூபா அந்த மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து லேபரு, தீவன செலவுகள், தவிடு, அது இதுக்காக அவங்க ஒரு 3 மாதம் 6 மாதம் இங்கே இருந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. பசு வச்சுருந்தா டெய்லி ஒரு 10 லிட்டர் பால் கறக்கும் அப்படிம்பாங்க. மாடுகளை வச்சுட்டு என்ன பயன்? நிறைய பேர்த்துக்கு அதாங்க, இந்த மாடுனால என்ன பிரயோஜனம். நம்ம இங்கே பால் கறக்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்மளைய பொறுத்தளவிலும் அந்த பசுவோட கன்றுக்கு தான் அதனுடைய பால். ஏன்னா ஆனால் அதை தாண்டி இதுலேருந்து தான் நம்ம ஜீவாமிர்தம் தயாரிக்கிறோம், அமிர்த கரைசல் தயாரிக்கிறோம், மண்புழு உரம் தயாரிக்கிறோம், விபூதி தயாரிக்கிறோம், தூபம் தயாரிக்கிறோம், விளக்கு தயாரிக்கிறோம், அர்க்கு தயாரிக்கிறோம். பாலை தவிர்த்து எத்தனையோ பொருள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 118-120 பொருள் மாட்டிலேருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடியெல்லாம் பால் பயன்படுத்தினது கிடையாது. மனுஷன் வந்து ஒரு பேராசையில் எதில் ஆட்டையை போடலான்னு பார்த்தான். அவன் போய் புளிப்பால் சிங்கப்பாலெல்லாம் கறந்து குடிக்க முடியாது, மாடு ஒன்று தான் கம்முன்னு நிற்கும், சரி இதில் ஆட்டையை போடலான்னு போட்டுக்கிட்டான், அவ்வளோதான். மற்ற மாட்டுப்பாலில் கறந்து விற்றா நல்ல காசு சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஹெச்எஃப் ஜெர்சி எல்லாம் வந்து நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அது நாங்கள் மாடாகவே பார்க்குறது இல்லை. ஆனால் இப்போ அதுதான் காலையில் 20 கறக்குது, சாயங்காலம் 20 கிடைக்குது, 40 ஆச்சு. நாங்கள் கொண்டு போய் கேரளாவில் ஊற்றினா எனக்கு 37 ரூபா கிடைக்குது, இங்கே தமிழ்நாட்டில் ஊற்றினா 22 ரூபா கிடைக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு டெய்லி 2000 வருது, 3000 வருதுன்னு சொல்கிறாங்க. வருமானம் வருது, அதுல எல்லாம் எந்த தப்பு இல்லை. அதனால எவ்வளோ நோய் வந்துச்சு, இன்னைக்கு நம்ம உடல்நிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாலை குடிச்ச குழந்தைகளுக்கு டெய்லி சளி பிடிக்குது, டெய்லி ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாட்டு பால் கொடுங்க, அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலே போக வேண்டியதில்லை. அதாவது நாட்டு மாட்டு பால். இது என்ன சார், இது கூடார மாதிரி போட்டிருக்கீங்க? இது சோலார் ட்ரையருங்க. இப்போ நம்ம உற்பத்தி செய்கிற பொருள் எல்லாமே இங்கே தான் காய வைக்கிறோம். கொப்பரை காய வைக்கிறோம், முருங்கை இலை காய வைக்கிறோம், வாழைப்பழம் இலை காய வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு மற்ற பயிர்கள் கொள்ளு போட்டுக்கிறோம், கொள்ளு வேணாலும் காய வச்சுக்கலாம். உள்ளே எப்பவுமே டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், ஒரு 50 டிகிரி 60 டிகிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த அத்தி பழம் இங்கே காய வச்சுருக்குறோம், நாட்டு அத்தி பழம் காய வச்சுருக்குறோம். இப்போ தேங்காய் இந்த மாதிரி சல்ஃபர் இல்லாமல் நம்ம காய வைக்கணும்னா இந்த மாதிரி ட்ரையரில் போட்டால் தான் காய வைக்க முடியுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபங்கஸ் அட்டாக் வந்துடும் கண்டிப்பாக. இப்போ மழை வர டயத்தில் நம்ம மொட்டை மாடியிலையோ இல்லை களத்துலையோ போட்டு காய வைக்க முடியாதுங்க. நல்ல நாளே இதில் போட்டு காய வச்சிடலாம், 2 நாளில் காஞ்சிரும். இது ஃபுல்லாக காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை ஆட்டிக்கலாம். ஆட்டின எண்ணெயும் உள்ளே வச்சு தெளிய வைக்கிறோம். ஆட்டின எண்ணெயும் தெளிய வைக்கிறீங்க நீங்கள்? அதை காமிங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஏன்னா ஒரு 2 நாளாவது தெளியணும். தெளிஞ்சா அது கீழே எல்லாம் படிஞ்சிடும். அப்போ இது ஒரு டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த மாதிரி கோல்டு கண்டிஷனில் ஒரு டெம்பரேச்சரில் இருந்தால் தான் அந்த வாசம் வராது. ஸோ அதுக்கான யூஸ் தான் இந்த ஷெட்டு. இங்கே ஒரு பெரிய ஒரு கூடாரம் ஒன்று போட்டிருக்கீங்களே சார், இது வந்து இப்போது பசுமை கூடில் வந்து நம்ம இந்த கிளரிசெடியா நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னா இது நிறைய வெளியில் கிடைக்காது, இது விவசாயிகளுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அவங்க இந்த வேலி ஓரங்களில் பரப்பு ஓரங்களில் இதை வச்சுட்டாங்கன்னா மழை காலத்தில் வந்துட்டு தண்ணி தேவையில்லை. வெட்டி 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 நீங்கள் மூடாக்கா போடல, இதனோட இலையில அவ்வளவு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இல்லை இன்னொன்று இந்த கம்பி வேலியை போடுறாங்க இல்லையா, அதுக்கு வேலையை போடலாம். உயிர் வேலையை நம்ம இதுதான் போட்டுக்கிறோம். இதான் போட்டிருக்கீங்க? இதான் போட்டு. இப்போ உள்ள முருங்கை வச்சுருக்கிறோம். முருங்கை வந்து உள்ளேயே வச்சுருக்கு, தோப்புக்குள்ளே முருங்கை வராது அப்படிம்பாங்க. முருங்கை வச்சுருக்குறோம், இலை நல்லா வரும், காய் வராது. காய் எப்போ வரும்னா வெயில் எங்கே போடுதோ அங்கே தான் காய் வரும். முருங்கைக்கு முழு வெயில் வேணும், இங்கே காய் வர நம்மளுக்கு இலை தான் பர்பஸ். அதுபோக மீதி இலை கீழே விழுந்துச்சுன்னா அயன் கண்டென்ட், அதுதான் பவுடராக பண்ணிடுறீங்க. அது பவுடராக பண்ணுறோம். இப்போ இதுக்கு அயன் வேணும், மரத்துக்கும் வேணும். 17 வகையான மைக்ரோ நியூட்ரிஷனில் அதுவும் ஒரு பார்ட்டு. அப்போ அது சாட்டிஸ்ஃபை பண்ண இதனும். அதுபோக இந்த தாவர கழிவு கீழே இருக்குது பாருங்கள், அதுபோக இந்த மரத்தோட கழிவுகள், இதில் வந்து எல்லா நியூட்ரிஷனும் இருக்குது. முள் சீத்தா வச்சுருக்கிறோம்,
சீத்தா வச்சுருக்குறோம். அது வாட்டர் ஆப்பிள்னு ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஆப்பிள் அங்கே இருக்குது. பலா இருக்குது, கொய்யா இருக்குது, உள்ளேயே மா இருக்குது. இல்லை இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் மற்றவங்க காட்டுல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பதுவா களை ஏறி போயிடுது. அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா களை வராது. இப்போ வச்சாலே களை வராது சார். களை வெயிலில் தான் வரும், நிழலில் களை வராது. மண்ணை மூடி வைக்கணும். நம்ம எப்படி சட்டை போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி மண்ணை முதல் மூடி வைக்கணும். அப்போ தான் நுண்ணுயிர் மண்புழு உயிர் வாழ முடியும். நம்ம ஆளுங்க வந்து பளிச்சுன்னு தென்னந்தோப்பை கூட்டி எடுத்து காலையில் போய் ஓலையை தீய வச்சு வச்சிட்டிங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அப்புறம் பொட்டாஸ் கொடுக்கணும், டிஏபி கொடுக்கணும், எல்லாத்தையும் வெளியிலேருந்து கொண்டாந்து கொடுத்தா தான் தேங்காய் காய்க்கும். எல்லாமே மண்ணில் இருக்குது. அது வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். இது தன்னை போல் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இவ்வளவு நீங்கள் இப்போ உள்ளே வந்து பாருங்கள், இது எவ்வளவு நம்ம அப்படியே ஸ்பாஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு சும்மா மண்ணை எடுத்து பார்த்தாலும் கூட பாருங்கள் எவ்வளோ மக்கு உருவாயிருக்குது, எவ்வளோ கருப்பாக இருக்குது. தண்ணி விட வேண்டியதில்லை. இந்த ஈரம் ஒரு மாதத்துக்கு இருக்குது. மழை வேஞ்சா ஒரு மாதத்துக்கு. இதுக்கு பேர் தான் மூடாக்கு. இதுக்கு பேர் தான் மூடாக்கு. அவ்வளோதான். இது ஒன்றும் இருக்கிறத வச்சு அப்படியே மண்ணை மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். தண்ணி தேவையில்லை, நீர் ஆவியாக தடுத்துடுறோம். அப்போது மண்ணில் வந்து அந்த ஈரப்பதம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பயிர் நல்லா வரும். இப்போ நம்ம இதுக்கு ஏதாவது கொடுக்குறோங்களா? எதுவுமே கொடுக்குறதில்ல. ஒன்றோட ஒன்று சத்து எடுத்துக்கோன்னா அப்படி எடுத்துக்க. ஒவ்வொரு பயிரும் அதுக்கு தேவையானது அதை எடுத்துக்க, அவ்வளோதான். என்ன நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நீ உற்பத்தி பண்ண முடியும். நீங்களாக ஒன்றை நட்டிக்கிட்டு அதை கொண்டு போய் விற்றுறோன்னா நடக்காது. அப்போ நம்ம பகுதிக்கு இங்கே என்னென்னலாம் வந்து பண்ண முடியும். இப்போ இதை இப்படியே ஒருத்தர் காப்பி பண்ணால் ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியாது. உங்களுடைய தேவை வேறையாக இருக்கலாம், உங்களுடைய விற்பனை வேறையாக இருக்கலாம், அந்த இடத்துல வரக்கூடிய பயிர்கள் வேறையாக இருக்கலாம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நம்ம பொள்ளாச்சி ஏரியாக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் இருக்குங்கிறது ரொம்ப. இப்போ மரம் வந்து வச்சா மரம் வெட்டுறதுங்கிறத விட எவ்வளோ மக்கு விழுந்துக்குதுன்னு பாருங்க. ஒரு இலைகள் எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு 50 to 100 கிலோ இலைகள் விழுது. அதெல்லாம் இங்கே இருக்கிற சத்துக்களை எடுத்து வளர்ந்தது. அந்த சத்து மறுபடியும் பூமிக்கே கிடைக்குது. அதை அப்படியே இயற்கையாக விட்டுட்டிங்கன்னா சரி. இப்போ நிறையா வந்து வெள்ளை வந்துடுச்சு தென்னை மரத்தில். வெள்ளை எப்படி கட்டுப்படுத்துறது? வெள்ளையை அழிச்சிடணும். ஒன்றும் அழிக்கவெல்லாம் முடியாது. மனுஷனால வெள்ளையை அழிக்க முடியாது. நீங்கள் எத்தனை மருந்து வேணால் அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இத்தனை சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, இத்தனை பெரிய ஆட்கள் இருக்காங்க, அந்த விதம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்களா? பூச்சிக்கு கீழே தான் மனிதன், பூச்சிக்கு மேலே கிடையாது. இயற்கைக்கு கீழே தான் மனிதன். இதை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும், அழிக்கவே முடியாது. என்றைக்குமே அழிக்க முடியாது. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அழிக்க முடியாது. நீங்கள் அழிக்கணும்னு முற்பட்டீங்கன்னா மனுஷன் அழிஞ்சிருவான். 85% பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிற பூச்சிகள், 15% தான் கெட்டது செய்கிற பூச்சிகள். அப்போ நல்லது செய்கிற பூச்சிகளை நம்ம வளர்த்துனோம்னா கெட்டது செய்கிற பூச்சிகளை அது கண்ட்ரோல் பண்ணிக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஏன் வெள்ளை இல்லைன்னா, உள்ளே போனீங்க காடு மாதிரி இருக்குதா, 8 கால் பூச்சி அங்கங்கே உள்ளே இருக்கும். உள்ளே போனோம்னா அந்த கூடு கட்டியிருக்கு, 8 கால் பூச்சி அங்கங்கே கூடு கட்டியிருக்கு. நீங்கள் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை பறந்து வரும். 5 to 6 மணிக்கு பறந்து வந்து அந்த வலையில் விழுகு. அந்த பூச்சியை சாப்பிடு, வெள்ளையை சாப்பிடுது. அந்த மாதிரி தும்பைன்னு ஒன்று இல்லாமல் போச்சு. துள்ளுகடாயின்னு ஒன்று. நிறைய வண்டுகள், நல்லது செய்யக்கூடிய பூச்சிகள். நல்லது செய்யக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அசைவு பூச்சிகள், பூச்சிகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகள். கெட்டது செய்கிற எல்லாமே தாவரத்தை சாப்பிடக்கூடிய பூச்சிகள். அப்போ நம்ம இயற்கையாக தான் அதை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். நம்மளால் என்றைக்குமே அழிக்க முடியாது. இப்போது நம்ம நாட்டு மாட்டிலேருந்து மண்புழு உரம் தயாரிக்கிறோம். வெளியில் கமர்ஷியலாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுகள் கலந்து, நம்ம வெறும் சாணம் மட்டும் பயன்படுத்தி இதே மண்புழு உரமாக தயாரிக்கும். ஏன்னா மண்புழு அந்த அதனோட உடம்புலேருந்து அந்த ஒரு திரவம் மாதிரி சுரந்து அதுதான் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன், தாவரத்துக்கான அனைத்து சத்துக்களையும் கொடுக்குது. அப்போ இது வந்து இப்போ சாணத்தை சாப்பிட்டு அதனோட எச்சத்தை தான் நம்ம உரமாக மண்புழு உரம் அப்படிங்கிறோம். இப்போ இந்த சாணியிலிருந்து தான் வந்து அந்த மண்புழு உருவாகுது? இல்லை, மண்புழு நம்ம தனியாக கொண்டாந்து விடுறோம். அது சாப்பிட்றதுக்கான உணவு சாணி. அதனோட வேஸ்ட்டு தான் உரம். இந்த உரம் வந்து அனைத்து வகையான முதல் நிலை சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், தாவரத்துக்கு வேணுங்கிறது எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. இது ஏன்னா இப்போ நிறைய இடங்கள் இது பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மண்புழு உரமாக கொடுக்குறோம்.
இது பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓ இதுதான் மண்புழு. மண்புழு கையில் எடுத்துருங்களேன். எவ்வளோ புழு வருதுன்னு போட்டுருக்குது. இப்போ இது சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள் மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆ இதுதான் அதனோட எச்சம். இப்போ இது டீ தூள் மாதிரி இருக்குது, சாணமே அல்ல இது. இதுதான் மண்புழு உரம். மண்புழு உரம்னா நம்ம போட்டதில் வெயிட்டில் கிட்டத்தட்ட 25% தான் வெயிட்டுக்கு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி ஆயிடும். இதுதான் ஒரிஜினலான மண்புழு உரம். சண்டே நம்ம சாதாரண பிராய்லர் கோழி சாப்பிட்றத காட்டிலாம் மாப்பிள்ள நாட்டுக்கோழி எங்கே இருந்தால் வாங்கிட்டோம் அப்படின்லாம் டவுனில் சொல்லுவாங்க. கிராமத்தில் எப்படி? கிராமத்துலேயும் நிறைய இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும். பிராய்லர் ஒரு சிலர் யூஸ் பண்ணாலும் நாட்டுக்கோழிக்கான டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குதுங்க. நம்ம இங்கே ஒரு சின்ன அளவில் ஒரு 100க்கு 50 ஒரு சுற்றி வலை வச்சு நம்ம வைக்கிறோம். ஏன்னா நம்மளோட பயன்பாட்டுக்கு மெயினாக முட்டை உற்பத்தி பண்ணுறோம். முட்டை ஒரு 20-30 முட்டை டெய்லி உற்பத்தி பண்ணும்போது 15 ரூபாய்ன்னு கொடுக்குற ஒரு 300-400 ரூபா ஒரு பொம்பளை ஆளுக்கு கூலி கொடுக்கலாம். ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நம்மளுக்கு வர்றது. ஏன்னா நம்ம வெளியில் விடும்போது இன்றைக்கி கீரி நாய் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் உள்ளே வச்சு வளர்க்குறோம். நம்மளுக்கு இங்கே இருக்கிற அந்த மாட்டோட வேஸ்ட்டு, இந்த மாதிரி முருங்கைத்தலை, நேச்சுரலாக என்ன கிடைக்குமோ அதையே வந்து தீவனமாக கொடுத்துட்றோம். அதனால் இதுக்கு பெரிய செலவுன்னு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இங்கே இருக்கிற பழசை வச்சு ஒரு சின்ன ஷெட்டு போட்டுக்கிறோம். இருக்கிறதுல இது ஒரு நிழலான இடம். கோழிக்கு நிழல் வேணும், வெயில் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பகுதி வந்து இதுக்காக டிசைன் பண்ணிக்கிட்டோம். ஜக்கார்பாளையத்தை சேர்ந்த சம்பத்குமார் சார்கிட்ட அவருடைய டோட்டல் ஃபார்மே வந்து பார்த்தோம் ஒருங்கிணைந்த பண்ணி ஆடு வச்சுருக்காரு, கோழி வச்சுருக்காரு, எல்லாமே வச்சுருக்காரு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார், நீங்கள் தமிழக முதலமைச்சரனுடைய விருது வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. அதையும் எதுக்குன்னு சொல்லிடுங்க. கடந்த ஆண்டு 24வது வருஷம் வந்து தமிழ்நாடு அளவில் உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கிய விவசாயிக்காக விருது கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசால். முதல் பரிசு நம்ம கோவை மாவட்டத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2.5 லட்ச ரூபா பணம், ஒரு 10,000 மதிப்புள்ள ஒரு ஷீல்டு, அப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து பாராட்டிக்கிறாங்க. மெயினாக வந்து நம்ம கடந்த 15 ஆண்டுகளாக இந்த இயற்கை வேளாண்மை செஞ்சதை பாராட்டியும், தொடர்ந்து இந்த இயற்கை வேளாண்மையும் மற்ற விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்ததையும் அடிப்படையாக வச்சு அந்த விருதை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த விருது மேன்மேலும் மற்றவங்கள ஊக்கப்படுத்தும். கண்டிப்பாக இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு நம்புகிறாங்க. உங்கள் நேரத்தையும் செலவு பண்ணி எங்களுக்கு சுற்றி காமிச்சிங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக. நன்றி. ரொம்ப நன்றி.